இப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து எப்படி வேல்யூஸை வந்து ரிமூவ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குது, 1 2 3 4 அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படி ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ரிமூவ் பண்ணலான்னா, வேரியபிள் நேம் டாட் ரிமூவ்ன்ற கீவேர்ட், அதில் வந்து எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணும். லைக் நான் 3ன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள் 1 2 3 வந்து ரிமூவ் ஆகி 4 பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே என்னுடைய லிஸ்ட்டில் வந்து 2 3 இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் ரிமூவ் ஆகும், அடுத்து 3 ரிமூவ் ஆகாது. ஃபஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். இப்போ வந்து எனக்கு வேல்யூ இல்லை, எனக்கு குறிப்பிட்ட இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ ரிமூவ் ஆகணும்னா அதுக்கு வந்து பாப் கீவேர்டு யூஸ் பண்ணணும். பாப்புன்னு போட்டு எந்த இண்டெக்ஸ், இப்போ நான் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் 2ன்னு கொடுத்து ரன் பண்ணனா பாருங்கள் 1 2 4 பிரிண்ட் ஆகிருக்கு. செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு 3 தான் இருக்குது, ஸோ அது ரிமூவ் ஆயிடுச்சு. இங்கே நான் இண்டெக்ஸே மென்ஷன் பண்ணாமல் பாப் பண்ணேன்னா எனக்கு கடைசி இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் ரிமூவ் ஆகும். பாருங்கள் 1 2 3 பிரிண்ட் ஆகிருக்கு, 4th இண்டெக்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. இந்த லிஸ்ட்டை மொத்தமாக delete பண்ணோன்னா அதுக்கு வந்து டெல் இந்த கீவேர்ட் இருக்குது, டெல் அந்த லிஸ்ட்டோட நேம் கொடுத்துட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். லிஸ்ட் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட்னு வருது, அதாவது நம்ம ஏவோட வந்து delete பண்ணிட்டோம், ஸோ ஏ வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது. இங்கே நம்ம delete பண்ணாமல் இதற்கு மொத்த வேல்யூஸும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஏ டாட் கிளியர்ன்ற ஒரு கீவேர்ட் இருக்குது. இது வந்து உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிடும், ஆனால் லிஸ்ட்டை வந்து delete பண்ணாது. இப்போ நான் வந்து கிளியர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு பண்ணேன்னா ஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா ஏ வந்து எம்டியாக இருக்கும், ஏன்னா இருக்கிற மொத்த வேல்யூஸும் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம லூப் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் அப்படின்னு போட்டு எக்ஸ் இன் லிஸ்ட்டோட நேம் ஏ, எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு கமா எண்ட் ஈக்குவல் டு கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 நமக்கு அதுக்கு உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபார் லூப் மூலிமா பிரிண்ட் ஆயிருச்சு. இங்கே நம்ம வைல் லூப்பும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா I equal to 0 நான் அசைன் பண்ணிட்டேன். while I is less than length of A கொடுத்துட்டு print A of I plus equal to 1 அப்படி நான் கொடுக்குறேன். பாருங்க பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்படி நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணலாம் லிஸ்ட்டுக்குள்ள. அடுத்து வந்து சார்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இப்படி வந்து ஆர்டர்டாக இருக்குது. இப்போ நான் வந்து மாற்றுறேன், 2 1 5 4ன்னு கொடுக்குறேன். இது ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் இல்லை, ஸோ நான் வந்து ஏ டாட் சார்ட்டுன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1 2 4 5 ஆர்டர்டாக நமக்கு வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் கிடச்சிருச்சு. இதுவே நமக்கு ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா இந்த சார்ட்டுக்குள்ளே ரிவர்ஸ்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் கிடைக்கும். இது நியூமரிக்கலில் மட்டும் இல்லாமல் ஆல்ஃபபெட்டிக்கலி நம்ம பண்ணலாம். நான் வந்து ஏ டி பி சின்னு கொடுத்து நான் வந்து ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நமக்கு வந்து சார்ட் ஆயிடுச்சு. இதுவே நமக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு பாருங்கள் டிசிபிஏன்னு ரிவர்ஸ் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டர்லேயே நமக்கு கிடச்சிருச்சு.
நமக்கு வந்து இதில் வந்து இப்போ ஏடிபிசி இருக்குது. இதுவே நான் இங்கே பக்கத்தில் வந்து கேபிட்டல் ஏ கொடுக்குறேன். கொடுத்து நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரன் பண்ணி பார்த்தேன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஏ அப்புறம் தான் ஸ்மால் ஏ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து இங்கே ஒரு கேபிட்டல் பி தந்துட்டு ரன் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்ஸில் இருக்கிற எல்லாமே தான், அப்பர் கேஸில் இருக்கிற எல்லாமே தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆகிருக்கு. அப்புறம் லோவர் கேஸில் இருக்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. நமக்கு ஏனா ஏ இருக்கணும், பினா பி இருக்கணும்னா இந்த ஷார்ட்டுக்குள்ளே கீன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி str டாட் லோவர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள், ஏஏ பிபி சிடி அப்படின்னு நமக்கு கரெக்டாக ஆர்டர்டாக நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நமக்கு இதே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வேணும்னாலும் ரிவர்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். பாருங்கள், பிஏசி பிடிஏன்னு நமக்கு வந்து இப்படியும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து லிஸ்ட் எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் இன்னொரு லிஸ்ட்டுக்கு எப்படி காப்பி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஏன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன், 1 2 3. இந்த எலமெண்ட்ஸை நான் வந்து பின்ற இதுக்குள்ளே நான் இது பண்ணேன்னா ஏ டாட் காப்பி அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து யூஸ் பண்ணேன்னா ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் பி கூட ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் பியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், 1 2 3ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. இது இப்படியும் பண்ணலாம், இல்லைனா லிஸ்ட்டுன்ற ஒரு மெத்தட் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்து பண்ணாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ என்கிட்ட வந்து 2 லிஸ்ட் இருக்குது, ஏ லிஸ்ட் அப்புறம் பி லிஸ்ட்ன்ற 2 லிஸ்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணி சின்னு ஒரு லிஸ்ட் நான் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு பண்ணலாம். பண்ணி நான் வந்து சியை பிரிண்ட் பண்ணுறேன். இப்படியும் பண்ணலாம். பிரிண்ட் ஆயிடுச்சா. இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த எக்ஸ்டெண்ட்ன்ற கீவேர்டு பி டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஏ. இப்போ நான் பிஏ பிரிண்ட் பண்ணுறேன், பார்க்குறேன். பாருங்கள், இப்படி நம்ம பண்ணலாம். இதுதான் பேசிக்கான லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்.